வணக்கம் யூவர்ஸ். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. மகா பெரியவாளின் மகிமைகள் நாம் அறிந்ததே. பெரியவா பற்றிய பெருமையான பல செய்திகள், அனுபவங்கள் தினந்தோறும் முகநூலிலும் வாட்ஸ்ஆப்பிலும் படித்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். அவற்றில் சிலவற்றை அனுபவிக்கலாம் வாருங்கள். படித்ததில் பிடித்தது. பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. படித்ததில் பிடித்ததில் போன பகுதியின் தொடர்ச்சியை பார்ப்போம். குட்டு உடைப்பட்ட மீனாட்சி பாட்டி. நேற்றைய தொடர்ச்சி. அன்று காமாட்சியம்மன் கோவிலில் அவ்வளவாக கூட்டமில்லை. காலை 11 மணி வழக்கத்தை விட நேரமாகிவிட்டதால் பேத்தியுடன் கோயிலை நோக்கி வேகமாக நடையை கட்டினாள் மீனாட்சி பாட்டி. கோயில் வாசலில் அர்ச்சனை தட்டு வியாபாரம் செய்கிற கடைக்கு முன் நின்ற பாட்டி பேத்தியிடம், அடியே காமாட்சி, இன்னைக்கு பூர்த்தி நாள்டி, அதனால் எல்லாத்தையுமே ஆச்சாரியால் சொன்னபடி அஞ்சஞ்சா பண்ணிடுவோம். நீ என்ன பண்ணுற? அர்ச்சனைக்கு 5 தேங்காய், 5 ஜோடி வாழைப்பழம், வெத்தலை பாக்குன்னு எல்லாம் அஞ்சஞ்சா வாங்கிட்டு ஓடி வா பார்ப்போம் என்று காசை கொடுத்தாள். பாட்டி சொன்னபடியே வாங்கி வந்தாள் பேத்தி. அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணி கண்களில் நீர் மல்க பிரார்த்தித்து கொண்டாள். அம்மா காமாட்சி, உன்னை தாண்டிம்மா பூரணமாக நம்பின்னு இருக்கேன். உன்னையும் சுவாமிகளையும் விட்டா வேற கதி நேக்கு இல்லேடிம்மா. நீ தான் எப்படியாவது அந்த 8 பவுன் ரெட்டவடை சங்கிலிக்கு ஏற்பாடு பண்ணி தந்து பேத்தி கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சு வைக்கணும். பாட்டி விசும்ப விசும்ப பேத்தியும் விசும்பினாள். பாட்டி முன் செல்ல பேத்தி பின் தொடர இருவரும் பிரகார வலத்தை ஆரம்பித்தனர். 4வது பிரதட்சிணம். வடக்கு பிரகாரத்தில் வலம் வந்து கொண்டிருந்தனர் இருவரும். பாட்டி பாட்டி பாட்டி. பேத்தியின் உயர்ந்த குரலை கேட்டு திரும்பி பார்த்த பாட்டி ஆத்திரத்தோடு, ஏன் இப்படி கத்துற? என்ன பறிபோயிடுத்து நோக்கு என்று கடுகடுத்தாள். ஒன்றும் பறிபோகல பாட்டி, கிடைச்சிருக்கு. இப்படி ஓரமா வாயேன் காட்டுறேன் என்று சொல்லி பாட்டியை ஓரமாக அழைத்து போய் தன் வலக்கையை திறந்து காண்பித்தாள் பேத்தி. அதில் முகப்புடன் கூடிய அருந்த இரட்டை வட பவுன் சங்கிலி. எதிடி இது? பாட்டி ஆச்சரியத்துடன் கேட்டாள். பேத்தி, நோக்கு பின்னால குனிஞ்சுட்டே வந்துட்டு இருந்தேனா, அப்போ ஓரமாக கிடந்த இந்த சங்கிலி கண்ணில் பட்டுது. அப்படியே லபக்குன்னு எடுத்துன்னு விட்டேன். ஒருத்தரும் பார்க்கல. இது அருந்திருக்கே பாட்டி, பவுனா முலா பூசினதான்னு பாரேன் என்றாள். அதை கையில் வாங்கி எடையை தோராயமாக அனுமானித்த பாட்டி, பவுனாத்தான் இருக்கணும்னு தோன்றதுடி காமாட்சி. 8-8.5 பவுன் இருக்கும்னு நினைக்கிறேன். இது பெரியவா கிருபையில் காமாட்சியே நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா. சரி சரி, வா வெளியே போவோம் முதல்ல என்று சொல்லியபடி அதை தன் புடவை தலைப்பு நுனியில் முடிந்து கொண்டு வேக வேகமாக வெளியே வந்து விட்டாள். அன்று பிரதட்சணத்தில் பஞ்சசங்கியோபசாரத்தை, அதாவது 5வது முறை வலம் வருவதை மறந்துவிட்டாள். மதியம் 1 மணி. ஆச்சாரியாளை தரிசிக்க மடத்தில் 4 அல்லது 5 பேரோ காத்திருந்தனர். பேத்தியுடன் வந்த மீனாட்சி பாட்டி சுவாமிகளை நமஸ்கரித்து எழுந்தாள். பாட்டியை பார்த்த சுவாமிகள் சிரித்தார். சுவாமிகளிடம் பவுன் சங்கிலி கண்டெடுத்த விஷயத்தை சொல்லலாமா வேண்டாமா என்று குழம்பினாள். அதற்குள் சுவாமிகளே முந்திக்கொண்டு, இன்னியோட நோக்கு காமாட்சியம்மன் கோயிலில் பஞ்ச சங்கியோபசார பிரதட்சிணம் கிரமமாக பூர்த்தியாகி இருக்கணுமே. ஆமாம், உன் பேத்தி கையில் கிடைச்ச ஒரு வஸ்துவால் அது பூர்த்தியாகாமல் போயிடுத்து. அந்த சந்தோஷம் 4 பிரதட்சணத்துக்கு மேலே உன்னை பண்ண விடலை. காமாட்சி பூரணமாக அனுகிரகம் பண்ணிவிட்டதா நினச்சிண்டு வேகமாக வந்துட்ட. என்ன, நான் சொல்கிறது சரிதானே என யதார்த்தமாக கேட்டார். பாட்டிக்கு தூக்கி வாரி போட்டது. மென்று விழுங்கினாள். கை கால் ஓடவில்லை. சுவாமிகள் என்னை தப்பாக எடுத்துக்கப்படாது. பேத்தி கையில் அது கிடச்ச உடனே அம்பாளே அப்படி பிரகாரத்தில் போட்டு பேத்தியை எடுத்துக்க சொல்லியிருக்கான்னு நினச்சுட்டேன். அந்த சந்தோஷத்தில் இன்னொரு பிரதட்சணம் பண்ணணுங்கிறதையும் மறந்துட்டேன் என்று தயங்கி தயங்கி சொன்னாள். காசுக்கடை ரங்கு பத்தர்கிட்ட எடை போடுறதுக்கோ அருந்ததை பற்ற வைக்கிறதுக்கோ மறக்கலையே நீ என்று சற்று கடுமையாக கேட்டுவிட்டு, அது போகட்டும், எடை போட்டிய சரியா 8 இருந்துடுத்தோல்லையோ என முத்தாய்ப்பு வைத்தார். கிடுகிடுத்து போய்விட்டனர் பாட்டியும் பேத்தியும். நீங்க சொன்னதெல்லாம் சத்தியம் பெரியவா என்றாள் பாட்டி. சுவாமிகள் அமைதியாக கேட்டார். நியாயமா சொல்லு, அந்த பதார்த்தம் யாருக்கு சொந்தம்? அம்பாள் காமாட்சிக்கு. நீயே சொல்லு, அதை ரகசியமாக எடுத்து உன் புடவை தலைப்பில் முடிஞ்சுக்கலாமா? தப்பு 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 தான், என்னை மன்னிக்கணும், தெரியாமல் அப்படி பண்ணிவிட்டேன் என்று மிகவும் வருத்தப்பட்ட பாட்டி அந்த ரெட்டவட பவுன் சங்கிலி எடுத்து கை நடுங்க சுவாமிகளுக்கு முன்பிருந்த பித்தளை தாம்பாளத்தில் வைத்தாள். சிரித்தார் சுவாமிகள். இப்போது மணி 2. மீனாட்சி பாட்டியையும் பேத்தியையும் எதிரில் அமரச் சொன்னார் சுவாமிகள். அப்போது காலையில் புறப்பட்டு சென்ற நீடாமங்கலம் கணேசையரின் தர்மபத்தினி அம்புஜம் அம்மாள் சோகமே உருவாக திரும்பி வந்து ஆச்சாரியாளை நமஸ்கரித்து எழுந்தாள்.
பொலபலவென்று கண்களில் நீர் வழிந்தது. இதை பார்த்த சுவாமிகள், அடடா, எதுக்குமா கண் கலங்கரே, என்ன நடந்தது என வாத்சல்யத்துடன் வினவினார். உடனே அம்புஜம் அம்மாள் கண்களை துடைத்து கொண்டே, வேற ஒன்றுமில்லை பெரியவா, 2 மாசத்துக்கு முன்னாடி உங்கள் உத்தரவுப்படி காமாட்சி அம்மன் கோயிலில் 5 நாள் சேவை பண்ணுறச்சே பிரிஞ்சிருக்கிற என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஒன்றா சேர்த்து வச்சையானா என் கழுத்தில் போட்டுருக்கிற 8 பவுன் ரெட்டவட சங்கிலியை நோக்க அர்ப்பணம் பண்ணுறேன்னு அம்பாள் கிட்ட மனப்பூர்வமாக பிரார்த்திச்சுண்டேன். தம்பதியை ஒன்றா சேர்த்து வச்சுட்டா அம்பா. வேண்டினபடி அந்த ரெட்டவடத்தை சேர்த்துடலாம்னு கார்த்தால கோயிலுக்கு போனேன். அந்த செயின் கழுத்துலேருந்து நழுவி எங்கேயோ விழுந்துடுத்து. போன இடத்துலெல்லாம் தேடி பார்த்துட்டேன். ஒரு இடத்துலையும் கிடைக்கல. இப்போ என்ன பண்ணுவேன் பெரியவா என்று புலம்ப ஆரம்பித்து விட்டாள். சுவாமிகள் மீனாட்சி பாட்டியின் பக்கம் தன் பார்வையை திருப்பி அர்த்த புஷ்டியுடன் பார்த்தார். சுவாமிகளை அப்படியே நமஸ்கரித்து விட்டு விருட்டென்று எழுந்தாள் பாட்டி. பெரியவாளுக்கு முன் பித்தளை தாம்பாளத்தில் இருந்த ரெட்டவட பவுன் சங்கிலியை கையில் எடுத்தாள். மகிழ்ச்சியுடன், அம்மா பங்கஜம், நீ தவறவிட்ட ரெட்டவடம் இதுவா பாரு என்று காண்பித்தாள். அதை கையில் வாங்கி பார்த்த அம்புஜம் அம்மாள், இதேதான் பாட்டி, இது எப்படி இங்கே வந்தது? ஆச்சரியமா இருக்கே என்று வியந்தாள். நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒரே மூச்சில் சொல்லி முடித்தாள் பாட்டி. மீனாட்சி பாட்டியை கட்டி அணைத்து கொண்ட அம்புஜம் அம்மாள், பாட்டி நீங்கள் கவலையே படாதீங்கோ, ஆச்சாரியாளுக்கு முன்னால் உங்ககிட்ட இதை தெரிவிச்சுக்கிறேன். 8 பவுனில் உங்கள் பேத்திக்கு புதுசாக ரெட்டவட சங்கலி போட்டு கல்யாணம் ஜாம்னு நடக்கும். நான் கழுத்தில் போட்டுருந்த இந்த ரெட்டவடத்தை தான் அம்பாளுக்கு அர்ப்பணிக்கிறதா வேண்டின்னு இருக்கேன். இன்னைக்கு சாயந்தரம் உங்களையும் பேத்தியை காமாட்சியையும் இந்த ஊர் நகை கடைக்கு அழிச்சுண்டு போய் 8 பவுன் ரெட்டவட சங்கிலி ஒன்று வாங்கித்தரேன். அதோட கல்யாண செலவுக்காக 5000 ரூபாயும் தரேன் என்று ஆறுதல் அளித்தாள். சுவாமிகள் இந்த காட்சியை பிரத்யட்ச காமாட்சியாக அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தார். அனைவரும் ஆச்சாரியாளை நமஸ்கரித்து எழுந்தனர். ஆச்சாரியாள் மீனாட்சி பாட்டியை பார்த்து, இன்னைக்கு நீயும் உன் பேத்தியும் கோயிலில் 5 பிரதட்சணம் பண்ணலை. சாயந்தரமாக போய் 5 பிரதட்சணம் 5 நமஸ்காரம் பண்ணி அம்பாளை பார்த்துட்டு வாங்கோ என்று விடை கொடுத்தார். மீனாட்சி பாட்டியும் அவள் பேத்தியும் அப்போது அடைந்த சந்தோஷத்தையும் சிலிர்ப்பையும் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. அடுத்த பதிவில் சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.